வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஆல் ஆர்எஸ் தூத்துக்குடி விவசாய யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆர்எஸ் ராஜகோபால். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, முருங்கை இலையால் கொட்டும் பனமழை. அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை முதலாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தொடர்ந்து முருங்கை சம்மந்தமான பல நல்ல தகவல்களை இந்த யூடியூப் தளத்தில் நாங்கள் கொடுக்க இருக்கோங்க. சரிங்க, நம்ம இப்போ வீடியோக்களை போகலாம். எங்கள் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதாவது சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதே மாதிரி தாங்க நம்ம முருங்கை விவசாயத்துலேயும் முருங்கை மரத்தில் இலை இருந்தால் தாங்க நம்மளால் பூக்காம்புகள் நமக்கு கிடச்சி அதுலேருந்து நமக்கு பிஞ்சுகள் கிடச்சி நல்ல ஒரு அறுவடையை நம்ம பெற முடியும். இலை இல்லாமல் நம்ம என்னதான் நம்ம மரத்தை வளர்த்தாலுமே அதில் எந்த ஈல்டுமே பெற முடியாதுங்க. அப்படியே நமக்கு இலை கம்மியாக நமக்கு காய்ச்சா கூட நமக்கு காயில் குவாலிட்டியாக இருக்காதுங்க. காய் குவாலிட்டி ரொம்ப சுமாராக இருக்கும். அதாவது லைட்டாக பனி விழுந்தாலோ லைட்டாக மழை அடித்தாலோ போதுங்க, காயோட குவாலிட்டி இன்னுமே மோசமாக ஆயிரும். அதனால் நமக்கு முருங்கை இலை எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு தாங்க நம்ம முருங்கை விவசாயத்தில் நல்ல ஈல்டு நம்ம பெற முடியும். சரிங்க, இப்போ இந்த தோட்டத்தில் பாருங்கள், நீங்களே பாருங்கள், இலைகள் முருங்கையில் ரொம்ப கம்மியாகவே இருக்குது. அதாவது நமக்கு இந்த தோட்டத்தில் நல்ல ஒரு காய் பிடிச்சிருந்துச்சி. அந்த காயெல்லாம் நல்லா அறுவடை பண்ணிவிட்டு இப்போ நம்ம அடுத்த காய் பறிப்புக்கு நம்ம ரெடி பண்ண போகிறோம். அந்த டைமில் பாருங்கள், நமக்கு முருங்கை இலைகள் ரொம்பவுமே மரத்தில் கம்மியாக இருக்குங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு திருப்பி நமக்கு பூக்காம்பு பிடிச்சி பிஞ்சுகளை இறக்குறது ரொம்ப கஷ்டங்க. அப்படியே நமக்கு இறக்குனாலுமே பெரிய அளவுக்கு புரோஜனமாக இருக்காது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இனி மழை காலங்கள் ஆரம்பிக்க போகுது. லைட்டாக ஒரு மழை அடித்தாலுமே நமக்கு இலைகள் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு தாங்க காய்களும் குவாலிட்டியாக இருக்கும். இலைகள் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா காய்கள் குவாலிட்டியாக இருக்காதுங்க. அதாவது லைட்டாக மழை அடித்தாலே காய்கள் கருத்துரும். அதனால் எந்த அளவுக்கு நம்ம முருங்கையில் இலையை ரெடி பண்ணி கொண்டு வரோமோ அந்த அளவுக்கு நம்ம முருங்கை விவசாயத்தில் நல்ல ஈல்டாக பெற முடியுங்க. அதே மாதிரி நல்ல ஈல்டாக பெற முடியுது எப்படியோ அதே மாதிரி நம்ம காய்களையும் நல்ல குவாலிட்டியான அறுவடை பண்ணி நம்ம நல்ல ஒரு விலைக்கும் நம்ம சேல்ஸ் பண்ண முடியுங்க. சரிங்க, இப்படி இருக்கிற இந்த தோட்டத்தில் நம்ம என்ன பண்ணி இந்த இலைகளை நம்ம முருங்கையில் தழுவு நல்லா பிடிக்க வைக்க முடியுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோங்க. சரிங்க, இப்போ பாருங்கள், இந்த தோட்டத்தில் எப்படி இலைகள் இருக்குது பாருங்கள். நல்லா பச்சை பசைன்னு நல்லா அடர்த்தியாக எப்படி இருக்குது பாருங்கள். இந்த தோட்டத்துலேயும் நமக்கு ஒரு காய்ப்பு நல்லா பிடிச்சி காய்கள்லாம் அறுவடை பண்ணிவிட்டு திருப்பியும் நமக்கு தழுவெல்லாம் அந்த மரத்தில் நல்லா ஏற்றி இப்போ நல்லா பூக்காம்புகள் பிடிச்சிருக்கு. இனி இந்த மரத்தில் நமக்கு பிஞ்சுகள் கிடச்சிச்சின்னா அது நல்ல தரமான பிஞ்சுகளாக இருக்கும். நமக்கும் நல்ல அறுவடையுமே நல்ல தரமான அறுவடை கிடைக்கும். இதுக்கு நம்ம எப்படி என்னென்ன பராமரிப்பு பண்ணோமோ அதை தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் நம்ம கிட்ட சொல்ல போகிறாங்க. இந்த தோட்டத்தில் நம்ம எப்படி நம்ம பராமரித்து நம்ம இந்த தழுவெல்லாம் எப்படி ஏற்றி பூக்காம்புகள் நம்ம வர வச்சுருக்கோமோ அதை தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்குன்னு நம்ம பெரிய அளவெல்லாம் நம்ம அதை செய்யணும் இதை செய்யணும்லாம் நம்ம சொல்ல போகிறது இல்லைங்க. அதாவது நமக்கு காய் நல்லா பிடிச்சி நல்லா ஓஞ்ச பிறகு நல்லா முருங்கை மரத்துக்கு தண்ணி பொதுவாக நல்லா விடுங்க. நமக்கு காய் நல்லா பிடிச்சி ஓஞ்ச பிறகு நல்லா தண்ணி விடலாம். நமக்கு பூக்காம்புகள் நல்லா நிறையா இருக்கும்போது தான் தண்ணி குறைச்சி விடணும். மற்றபடி காய்கள் நல்லா போட்ட பிறகும் பிஞ்சுகள் போட்ட பிறகுமே நம்ம தண்ணி நல்லா முருங்கைக்கு விட ஆரம்பிச்சிடலாம். அதே மாதிரி காய்களை பறித்த பிறகுமே நமக்கு தழுவு அடிக்கிறதுக்கு நல்லா தண்ணிகள் எந்த அளவுக்கு விட்றோமோ அது பிறகு நல்லா நமக்கு தழுவு நல்லா வருங்க. அதே மாதிரி இப்போ நம்ம முருங்கை மரத்துக்கு பேசிக்காக இந்த ஆக்டோங்கிற மருந்து அடிக்கிறோம். இந்த ஆக்டோங்கிற மருந்தோட கூட நம்ம இப்போ என்ன மருந்து சேர்த்து அடிக்க போகிறோம்னா, இந்த நம்ம வீடியோவில் பார்த்த இமிடாங்கிற மருந்து தாங்க அடிக்க போகிறோம். இந்த இமிடாங்கிற மருந்தையும் நம்ம சேர்த்து அடிக்கும்போது முருங்கையில் இந்த மொட்டை பூச்சி அதாவது மொட்டை மாதிரி இந்த இலைகள் இல்லாமல் இருக்கிற பிரச்சனை சரியாகுங்க. இது அடித்து ஒரு 15 நாள்லேயே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தழுக்கள் நல்லா வேகமாக வளர்ந்துருக்கும். நம்ம இப்போ இருக்கிற தழுக்கும் நம்ம இன்னொரு 15 நாள் கழித்து பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசம் இருக்குங்க. இந்த இமிடாங்கிற மருந்தை நம்ம எவ்வளோ அளவில் சேர்க்குறோம்னா, இந்த நம்ம பொதுவாக நம்ம மருந்து 200 லிட்டர் பேரலில் தான் கலக்குங்க. இந்த 200 லிட்டர் பேரலுக்கு ஒரு 50 mlங்கிற அளவில் தான் நம்ம கலக்கிறோம். தேவைப்பட்டால் நம்ம கூட ஒரு 100 ml வரைக்கும் கலக்கிக்கலாம். நம்ம 200 லிட்டர் பேரலுக்கு ஒரு 50 mlங்கிற அளவில் தான் நம்ம பேசிக்காக அடிக்கிற இந்த ஆக்டோங்கிற மருந்தோடு சேர்த்து நம்ம அடிக்கிறோங்க. இதை அடித்து இன்னொரு 15 நாள் கழித்து பாருங்கள், முருங்கையில் எந்த அளவுக்கு தழுவு இருக்குன்னு பாருங்கள். அதையுமே நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் ஒரு 15 நாள் கழித்து அது எப்படி இருக்குங்கிறத நம்ம வீடியோவில் கண்டிப்பாக போடுறோங்க. இதோட ரிசல்ட் நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. அதே மாதிரி உங்கள் தோட்டங்கள்லேயும் இந்த தழு ஏறுறதுக்கு என்னென்ன மருந்துகள் அடிப்பீங்கிறத நம்ம வீடியோலையும் கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நமக்கும் அது பிரயோஜனமாக இருக்குங்க.
இதே மாதிரி நம்ம உரத்துலையும் வந்து நம்ம தழுவை கொண்டு வரலாங்க. அதாவது யூரியா வந்து நம்ம வச்சா நல்லா தழுவு கொண்டு வரலாம். நாங்கள் பேசிக்காக வந்து அதிகமாக யூரியா வந்து அதிகமாக வைக்கிறது இல்லை. இந்த மாதிரி இந்த இமிடாங்கிற மருந்தையே நம்ம வந்து புழு கடிக்கிற மருந்தோட சேர்த்து அடித்து கொஞ்சம் தழுவு வந்து நம்ம சீக்கிரமாகவே குயிக்காக வந்து நாங்கள் கொண்டு வந்துடுவோம். அது என்னங்க ஹெட்லைனில் முருங்கை இலையால் கொட்டும் பணமழைன்னு கொடுத்துருக்கீங்க. இங்கே வந்து தழுவை வந்து எப்படி ஏற்றி தரணும்னு சொல்கிறீங்கன்ட்டு நீங்களும் கேட்குறது உண்மைதாங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க. அதாவது நமக்கு வந்து முருங்கையில் வந்து என்ன தான் நமக்கு வந்து பராமரித்து நம்ம கொண்டு வந்தாலும் முருங்கையில் வந்து தழுவோடு பராமரித்து நல்லா பிஞ்சுகள் பிடிக்க வச்சா தாங்க நமக்கு வந்து காய்களும் வந்து நல்ல விலைக்கு போகும். நல்ல விலைக்கு போனால் தான் நம்மளும் வந்து அதில் வந்து கொஞ்சம் வருமானம் பார்க்க முடியும். அப்படி இல்லாமல் நம்ம வந்து தழுவே இல்லாமல் இப்போ பிஞ்சு மரம் இறக்குனா கூட நம்ம முருங்கை மரம் இறக்குங்க. ஆனால் அதில் வந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா காய்கள் குவாலிட்டி கம்மியாக இருக்கும். அதனால் நமக்கு வந்து வியாபாரிகளும் வாங்கும்போது வந்து ரொம்ப கம்மியான விலைக்கு தான் வாங்குவாங்க. அப்படிங்கும்போது அது வந்து நமக்கு பிரயோஜனமாக இருக்காது. அதனால தான் முருங்கை இலையால் கொட்டும் பணமழைன்ட்டு நம்ம ஹெட்லைன் கொடுத்துருப்போம். சரிங்க, அடுத்து நம்ம வந்து இதே மாதிரி முருங்கை சம்பந்தமான ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நான் உங்கள் ஆர்எஸ் ராஜகோபால், தூத்துக்குடி விவசாயி. நன்றி, வணக்கம்.